India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தாங்க பிடிங்க, டீ குடிங்க. குடு குடு. இந்தாடா அமித், நீயும் குடி. ஹலோ அமித், நீ ஏன் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் போக கூடாது? இப்ப பாரு, எனக்கும் கணக்கு அவ்வளவா வராது, எனக்கு சொல்லி கொடுக்க முடியல. அம்மா, எல்லா டியூஷன் சென்டர்ஸும் ரொம்ப தூரம் இருக்கு. வேற வழி இல்ல, நானே தான் படிச்சாகணும். இரு வந்துடுற. அட ரேஷ்மா, வா. சாரி கவிதா, உனக்கு நான் தொந்தரவு கொடுத்துட்டேன். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் சுகர் வேணும். இதுல எனக்கு தொந்தரவு என்ன இருக்கு? நான் போய் கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு. என்னாச்சு? ஏன் நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஆண்டி வந்து இந்த மேக்ஸ் क्वेश्चंस என்னால சால்வ் பண்ண முடியல. கூட நான் சால்வ் பண்ணி கொடுக்கறேன். நீங்களா? ஆமா. ஏன் என்ன பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியலையா? இல்ல ஆண்டி, அப்படி சொல்ல வரல. முதல்ல நீ என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுறத நிறுத்து. கால் மீ ரேஷ்மா, ஓகே? ஓகே ரேஷ்மா. குடு. அவ்வளவுதான், சால்வ் பண்ணியாச்சு. அடே பிரமோத் ஆண்டி. ஓ சாரி ரேஷ்மா. உண்மையிலேயே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. அமித், என்னடா இது ரேஷ்மான்னு கூப்பிட்டு இருக்க? அப்படி நான் தான் கூப்பிட சொன்னேன். என்ன ரேஷ்மானி கூப்பிடட்டும். யாராவது ஆன்ட்டின்னு கூப்பிட்டா எனக்கு என்னமோ ரொம்ப வயசாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா அட, அதெல்லாம் தப்பு இல்ல. சரி, நான் கிளம்புறேன். அமித், உனக்கு விருப்பம் இருந்தா நீ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க என் வீட்டுக்கு வரலாம். இது நல்ல ஐடியா. சரி, நான் நாளையில இருந்து வரேன். சரி, நான் வரேன். ஓகே. பை. அமித், வா வா, உள்ள வா. என்ன அப்படி பாக்குற? இல்ல, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? அப்போ மத்த நாள்ல நான் அழகா இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சரி வா, வந்து உட்காரு. எந்த சம்ம உன்னால சால்வ் பண்ண முடியல? இது நாட்டி பாய். என்ன பாத்துக்கிட்டே இருக்க நீ? இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான். எனக்கு தெரியாதா நீ என் மேல ஆசைப்படுறேன்னு? அப்படியெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா ஆமா, ஆனா அப்படி இல்ல. நான் தான் பாக்குறேனே, நீதான் என்ன ஒரு கண்ணால ரசிக்கிறியே. அது சரி. ஆனாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒரு விஷயம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஒருவேளை எனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தானா அவன் நிச்சயம் உன்ன மாதிரியே இருப்பான். நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கியா?
எப்படி எப்படி நான் எப்படி? அதெல்லாம் அப்படிதான். யோசிச்சு பாரு. என்ன மாதிரி டென்ஷன் ஃப்ரீ கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டா. சரி வா. எங்க? நல்லதா போச்சுல அமித்தோட டியூஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆனது. டேய் அமித் நில்றா, இங்க வா, வந்து டீயை குடி. அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு கிளாஸ்? கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சுமா. ரொம்ப நல்லா சொல்லி தராங்க. இனிமே அவங்க கிட்ட தான் நான் படிப்பேன். சரி நல்லது. இப்போ உன்னோட எக்ஸாம் டென்ஷனும் முடிஞ்சு போச்சு இல்லையா? அமித், அது என்ன உன் கழுத்துல சிகப்பா ஒட்டிட்டு இருக்கு? எங்கம்மா எங்க? லிப்ஸ்டிக்கா என்ன? அதுவா இது? இல்ல மம்மி, நான் வந்து டயக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அந்த கலர் ஒட்டிக்கிச்சுமா. கண்ணா, உங்க அம்மா இருக்கால, உன் விஷயத்துல ரொம்ப அதிகமா பயப்படுற, அதனாலதான் இப்படி. அமித். சொல்லுங்கப்பா. கண்ணா, என்ன பாச்சு? என்னமோ நீங்க ரொம்ப டல்லா இருக்க. உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா. இன்னைக்கு உன்னுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கணுமே. மேக்ஸையும் சயின்ஸும் தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. அப்ப வழக்கம் போல நல்ல மார்க் வாங்கியிருப்ப இல்லையா? எனக்கு தெரியும். முதல்ல வந்து சாப்பிடு. ரேஷ்மா கிட்ட திருப்பி டியூஷன் போகணும் இல்லையா நீ? இல்லப்பா, எனக்கு என்னவோ தலை பயங்கரமா வலிக்குது. அதனால நான் படிக்க போறதா இல்ல. இப்போ நான் உள்ள போய் தூங்க போறேன்ப்பா. தூங்க? என்ன பேசுற? ஏங்க விடுங்க அவனை, பரவாயில்ல. அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடு. சரி போ. இந்நேரம் வந்திருக்கணுமே. எங்க போயிட்டா இந்த அமித்? போன் எதுக்காக கட் பண்றான் இவன்? அட ரேஷ்மா, வா, டீ குடிக்கிறியா? இல்ல வேண்டாம், இருக்கட்டும். எப்படிமா இருக்க? அமித் எங்க? என்னாச்சு அவனுக்கு? இன்னைக்கு படிக்க கூட வரலையே. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா? நான் போய் அவனை பார்க்கலாமா? அவன் தூங்காம இருந்தான்னா நீ போய் பார்த்துட்டு வா. அமித் என்னாச்சு?
போதும். இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? உன் காதில் எதை கேட்டியோ அதுதான் அர்த்தம். உன் கூட அப்படிதான் இருந்ததுனால என் படிப்பில் நான் கவனம் செலுத்தாம விட்டுட்டேன். அதனால அந்த தடவை என் மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஃபைனலில் ஃபெயில் ஆகக்கூடாது. அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படின்னா இனிமே ஒன்று பண்ணலாம். கொஞ்ச நேரம் படிக்கலாம், கொஞ்ச நேரம் கொஞ்சலாம். இல்லை, போதும். முதல்ல இங்கேருந்து இப்போ நீ கிளம்பு இங்கேருந்து போ. கொஞ்சம் பொறுமையா பேசு. நீ என்னைய விரட்டி விடுறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? என்னை பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் கூட நல்லா சந்தோஷமா இருந்த, இப்ப என்ன கழட்டி விட பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது கண்ணா. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. ஆனா இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. அப்படியா? என்னாச்சு? ஏன் முகத்தை திருப்பிக்கிற? இதெல்லாம் நாம ஒன்னா இருந்த பொன்னான தருணங்கள். நீ இப்படி கேவலமான பொம்பளையா? நான் இப்படி நினைச்சு கூட பார்க்கல. ஏய், நீ துரோகம் பண்ணிருக்க. துரோகம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி. அப்படின்னா நீ என்ன சின்ன பாப்பாவா? நீ என்ன துரோகின்னு சொல்லிட்டு இருக்க? இத பாரு, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதுக்கு ஒத்துக்கோ. இல்லனா இந்த வீடியோஸ் நான் எல்லார்கிட்டயுமே காட்டுவேன். இத வச்சு உன் மேல நான் ரேப் கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன். யோசி, அதுக்கப்புறம் உன்னால எப்படி படிக்க முடியும்? உன் பேரண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பா தூக்குல தொங்கிடுவாங்க. இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கு உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். நாளையில இருந்து எதுவும் பேசாம என் வீட்டுக்கு வந்து சேரு, சரியா? அட ரேஷ்மா, உனக்கு தான் டீ? இல்ல, எனக்கு வேண்டாம். அமித்க்கு கொடுத்துருங்க. அவனுக்கு தான் பாவம் இப்ப டீ தேவைப்படும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 5 minutesல நீங்க வரலனா வீடியோவை உங்க அம்மாவுக்கு அனுப்பிடுவேன். வந்துட்டியா? சீக்கிரமாவே வந்துட்ட. கால்ல என்ன சக்கரம் கட்டி இருந்தியா? சரி, வா. ரொம்ப தான் நீ அடம் பிடிக்கிற. என்னால உன்னை கம்பல் பண்ணலாம் முடியாது. முதல்ல நீ என்கிட்ட எப்படி இருந்தியோ அதே மாதிரி இப்பவும் இருக்கணும். ப்ளீஸ், இனிமே இதெல்லாம் என்னால முடியாது. அப்படி எப்படி முடியாதுன்னு சொல்லுவ? இத பாரு, நீ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு நீ இங்கே இருந்து. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்படிலாம் என்னால எப்படி இருக்க முடியும்? நீ நினைச்சா எது வேணாலும் முடியும். ஆனா நான் எங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன்? அவங்க கிட்ட நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்பத்துல இருந்து நீ என் கூடவே தான் இருக்கணும். என்னை விட்டுட்டு நீ போகவே கூடாது. நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? சரி, அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நான் என்ன பண்ண போறேன்னா, உங்க அம்மாவுக்கு அந்த வீடியோவை அனுப்பிடுறேன். இந்த போன் எங்க வச்சேன்னு தெரியலையே. இதுல உங்க அம்மா நம்பர் இருக்குல்ல, கவிதா. இதோ இருக்கே. இல்ல, வேண்டாம். சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படி நான் கேட்க தயாரா இருக்கேன். வெரி குட். அப்ப ஒண்ணு பண்ணு. முதல்ல உன்னோட போனை ஆஃப் பண்ணிட்டு அப்படி எங்கேயாவது போய் அமைதியா உட்காரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன், சரியா? போ. பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. சரி, ஆமா, அமித் எங்க? அமித் கண்ணா. அமித் எங்க போனா? சொல்லாம கொல்லாம எங்கேயும் போக மாட்டானே. சரி, இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன்.
ஸ்விட்ச்ட் ஆஃப். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். சரி ராகுல், அமித் உன் கூட தான் இருக்கானா? இல்லையே அங்கிள், அவன் என்ன பார்க்க வரலையே. சரி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்பனா அமித் எங்க போயிருப்பான்? அமைதியாரு, எனக்கு வந்தா இப்ப டென்ஷனா இருக்குது. பொறுமையா இரு. அவ சாயங்காலம் ரேஷ்மா கிட்ட டியூஷனுக்காக போனா. ஒருவேளை ரேஷ்மாக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவன் எங்க போனான்னு. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். சரி, போயிட்டு வா. கவிதா, என்ன இந்த நேரத்துல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ரேஷ்மா, அமித் இதுவரை வீட்டுக்கு வரவே இல்ல. அவனோட போனும் ஆஃப்ல இருக்கு. உனக்கு தெரியுமா அவன் எங்க போனான்னு? அவனோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. யார் வீட்டுக்கு? அத நான் அவன்கிட்ட சரியா கேட்கலையே. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, எங்க அம்மாவுக்கும் சடனா உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அதான் நான் அவங்கள பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் அவங்க கூட தான் இருப்பேன். அமித் வந்தானா அவன்கிட்ட சொல்லிடுங்க கொஞ்ச நாளைக்கு டியூஷன் இல்லைன்னு. சீக்கிரம் வா. அட, நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என் கூட சேர்ந்துட்டல்ல, இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ ஹாப்பியா இல்லையா? என்ன வாயை திறந்து ஏதாவது பேசு. ஒன்னதான். எனக்கு எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும். இன்னொரு தடவை உங்க அம்மா அப்பாவை பத்தி பேச்சு எடுத்த நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த வீடியோ ஞாபகம் இருக்குல்ல? இதை எடுத்துட்டு போய் நேரா போலீஸ் கிட்ட காட்டுவேன். அதுக்கப்புறம் உன்னோட குடும்பமே மொத்தமா ஜெயிலுக்கு தான் போகணும். புரியுதா? வேண்டாம் ப்ளீஸ், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ். அப்படின்னா வா, நான் சொல்றத அப்படியே நீ கேட்டு நடக்கணும். வா. வாங்க வாங்க ரேஷ்மா மேடம், நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க வினோத் சார்? நல்லா இருக்காங்க. உங்ககிட்ட வீடு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தனே. ஏற்பாடு பண்ணிட்டேனே. அப்படின்னா நீங்க உங்க பையன் கூட தான் தங்க போறீங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இவர் என்னோட பையன் இல்ல, என்னோட புருஷன். ஹஸ்பண்டா? ஆமா. ஆனா வயசு ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போல இருக்கு. ஆமா, உண்மைதான். வயசு வித்தியாசம் இருக்கிறது உண்மைதான். காதலுக்கு என்ன வயசெல்லாம் வேண்டி இருக்கு? அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காதல் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? இது உங்க ரூமுக்கான சாவி. இதுதான் நீங்க கேட்ட இடமா? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. சரிங்க, அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். உன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு. நாம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கோம்னு இங்க எல்லாரும் நினைக்கணும். ஸ்மைல். வெரி குட். போலாமா? வா. அடடா, பிரமாதம். என்ன ஆச்சு? அவ்வளவு அதிர்ச்சியா பாக்குற? நீ டென்ஷன்லாம் ஆகாத. நீ முழு மனசோட உன் விருப்பத்தோட என்கிட்ட வராத வரைக்கும் கண்டிப்பா நானா வந்து உனக்கு தொல்லை கொடுக்கவே மாட்டேன். ஆனா அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காத. என்னால ரொம்ப வெயிட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கோ. அதான் உனக்கும் நல்லது. ஏய், என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? போய் வேலையை பாரு.
புரியல. புரியுற மாதிரி தானே சொன்னேன். ஏன் பணத்தால தான் நமக்கு இந்த வீடு இருக்கு. நீ என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு தண்ட சோறு சாப்பிடுவியா? ஒழுங்கா கிளீன் பண்ணு. எனக்கு தண்ணி குடிக்கணும். என்ன? எனக்கு தண்ணி குடிக்கணும், ரொம்ப தாகமா இருக்கு. ஓ, தண்ணி வேணுமா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, பாட்டில் அப்படியே குடு. இத பாரு, இப்பவே வாங்கி குடிச்சுக்கோ, இல்லனா இதுவும் கிடைக்காது. குடிச்சிட்டல, ஏன் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, உள்ள போய் எனக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. சாப்பாடு. சாப்பாடு வேற வேணுமா உனக்கு? அதான் தண்ணி குடிச்சல்ல, அது போதும். உனக்கு எப்ப சாப்பாடு கொடுப்பேன்னா நீ உன் விருப்பத்தோட என்கிட்ட வரும்போதுதான். ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கையெடுத்து கும்புறேன், சாப்பாடு போடுங்க ப்ளீஸ். என் மூட ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ். கிளம்புறியா? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு சாப்பாடு போடு. ப்ளீஸ், எனக்கு சாப்பாடு போடு ப்ளீஸ். முடியாதுன்னு சொன்னல, போ இங்க இருந்து. எழுந்துரு. சார், எங்க பையன் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியல, எந்த விவரமும் தெரியல. ஆமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டீங்களா? சார், எல்லார் வீட்டுக்கும் நானே போய் பார்த்துட்டேன் சார். ஆனா எங்கேயுமே என் பிள்ளை இல்ல சார். சார் ப்ளீஸ், எப்படியாவது என் மகனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அப்படின்னா அவனே எங்கேயாவது ஓடி போயிட்டானா என்ன? எங்க போவா? ஆனா அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா தானே போவா. ஆனா என் பையன் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டான். அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு எங்க அவன் போயிருப்பான்? எனக்கு எதுவுமே புரியல. இத பாருங்க மேடம், நம்ம எல்லா ஆங்கிலையும் யோசிச்சுதான் ஆகணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்களால முடிஞ்சதை செய்யறோம். எப்படியாவது அமிதை தேடி கண்டுபிடிக்கிறோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அமித், மம்மி, மம்மி, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு மம்மி. இங்க வந்து மாட்டிக்கிட்டனே.
ரேஷ்மா, சாப்பாடு, தண்ணி. ரேஷ்மா, என்ன 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 செல்லம், என்ன என்னோட பேபிக்கு என்ன ஆச்சு? சாப்பாடு, சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கொடு, தண்ணி கொடு. ரொம்ப வலிக்குது எனக்கு. வலிக்குதா உனக்கு? எனக்கும் தான் வலிக்குது. இங்க மனசு வலிக்குது. இப்ப சொல்லு, என் பேச்ச கேக்குறியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? அப்படின்னா பட்னி கடந்து சாவு. தனி. நல்லா அமிக்கி விடு. கொஞ்சம் கூட பலமே இல்லை உனக்கு. ரேஷ்மா, சாப்பிடணும். சாப்பிடணுமா? கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கறேன். நீ என் விருப்பத்தை நிறைவேத்து, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கறேன். முடியாது, அதெல்லாம் முடியாது. சாப்பாடு போடுறதுனாலும் பரவாயில்ல, என்ன எங்க அம்மா அப்பா கிட்ட போக விட்டுறேன். அம்மா அப்பா, அம்மா அப்பா, எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க? இங்க பாரு, என்கிட்ட இப்படி அழுது புலம்புறதெல்லாம் நிறுத்திக்கோ. இல்லைன்னா உனக்கே தெரியும்ல நான் என்ன பண்ணுவேன்னு. எந்திரிச்சு சோஃபால போய் உட்காரு. என்னாச்சு? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் வாயை முடிக்கிட்டு செய். கேள்வி எல்லாம் கேட்காத. போ, வாயை திறக்க கூடாது. வாங்க சார். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க. கால்வலி சரியாயிடும். ஏய், படிச்ச பசங்க தானே நீங்க, ஏன் அவங்களை இப்படிலாம் பண்ண வைக்க? என்ன இருந்தாலும் என்னோட புருஷனாச்சே, அவருக்கு நான் சேவை செஞ்சுதானே ஆகணும். ஐயோ பாருங்க, பேசிட்டு இருந்ததுல நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் கேட்கவே மறந்துட்டேன். ஆமா, நீங்க ஒரு வேலை கேட்டிருந்தீங்கல்ல, அதான் பக்கத்துல ஒரு ஷோரூம்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருக்கேன். அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிற வேலையா இருக்கும். ரொம்ப நல்லதா போச்சு. எப்போ நான் ஜாயின் பண்ணணும்? ஒரு 2-3 நாள்ல. சரி. அப்புறம் நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கும் வேலை கேட்டிருந்தீங்கல்ல, அவருக்கும் நான் பேசி வச்சிருக்கேன். இல்ல, இப்போதைக்கு இவர் வேலைக்கு போக வேண்டாம், நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இவர் இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம். நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு தரவா? இல்ல வேணாம், எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளியில வேலைகள் இருக்கு. நான் கிளம்புறேன், உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா. சந்தோஷம். சரிங்கம்மா, நான் கிளம்பிட்டா, அப்புறம் பார்க்கலாம். வாங்க. சரி. சார், கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்களேன். என்னாச்சுமா? நீங்க உள்ள பார்த்த விஷயங்களை எல்லாம் தயவு செஞ்சு வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இது என் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயம். அட, என்ன மாதிரி ஆளுமா உன் ஹஸ்பண்ட்? வயசும் ரொம்ப கம்மியா இருக்கு. முக்கியமா பொண்ணுங்களை எப்படி மதிக்கிறதுனே தெரியல இந்த ஆளுக்கு. நான் என்னதான் பண்றது? எனக்குன்னு வேற யாருமே இல்ல. இந்த சொசைட்டில வாழ ஒரு துணை அவசியம் இல்லையா? இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து கேட்டாரு. நான் முடியாதுன்னு மறுத்து, ஆனாலும் அவரு செத்து போயிடுவேன்னு என்ன மிரட்டினாரு. அப்போ அவருடைய அம்மா அப்பா? அவங்க எங்க கல்யாணத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க. அமித் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனாலும் எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும், முடிவுகளை மட்டும் அமித் தான் எடுப்பாரு. தயவு செஞ்சு இதை பத்தி நீங்க வெளியில எல்லாம் பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த உறவுனால என் மனசு நிறைஞ்சு போயிருக்கு. ஒருவேளை இதை பத்தி வெளியில தெரிஞ்சதுன்னா அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரு. யார்கிட்டயும் எதையும் சொல்லிடாதீங்க. நீங்க பாருமா, நீ எதை பத்தியும் கவலையே படாத. நான் யார்கிட்டயும் எதுவும் வாய் திறக்க மாட்டேன். நீங்க உங்க லைஃப பாருங்கம்மா. ரொம்ப நன்றி. நான் வரட்டா? அமித், குடு. திருட்டுத்தனமா ஜூஸ் குடிக்க பாக்குறியா? அவ்வளவு தைரியமா? போய் வேலையை பாரு.
சரி பண்ணு. தண்ணி 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 வேணுமா? இத பாரு, உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கிடைக்கும். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். இல்லனா நீ செத்து போனாலும் எனக்கு கவலை இல்ல. சரி, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எனக்கு தண்ணி கொடு ப்ளீஸ். என்ன இப்ப நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. நீ எப்படி சொல்றீன்னு அப்படியே கேட்டு நடக்கிறேன். எனக்கு தண்ணி மட்டும். இங்க பாரு, நீ பேச்சு மாறக்கூடாது. முரண்டு பண்ண அந்த வீடியோவை நான் அனுப்பி விட்டுருவேன். இல்ல, முரண்டு பிடிக்க மாட்டேன். முடிஞ்சுதா? வயிறு நிரம்பிடுச்சா? இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் விருப்பத்தோட தான் நீ என்கிட்ட வரணும். ஆனா இந்த மாதிரி இல்ல. ஒன்னு பண்ணு, நீ போய் முதல்ல நல்லா குளி, ஷாம்பு போட்டு குளி. அதுக்கப்புறம் உனக்காக புது ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா புது மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகி வா பார்க்கலாம். உன்னோட புது ட்ரெஸ் எல்லாம் ரூமுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். போ, சேஞ்ச் பண்ணிட்டு வா. டோர் திறந்தே இருக்கட்டும். அடேங்கப்பா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க. இப்பதான் உன்னை முதல்ல பார்த்த மாதிரி இருக்கு. பழைய அமித் மாதிரி இருக்க. ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, வா. ரேஷ்மா, என் கூட எப்படி இருக்கணுமோ இருந்துக்க. அதுக்கு என்னுடைய சம்மதமும் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். சீக்கிரம் சொல்லு, என்ன ரிக்வெஸ்ட்? இதோப்பா ரேஷ்மா, எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. நம்ம திரும்பி போயிடலாம் நம்ம ஊருக்கு. என்ன என்ன நீ உளறிட்டு இருக்க? எங்கேயும் போக முடியாது. ப்ளீஸ் ரேஷ்மா, சொல்றது புரிஞ்சுக்கோ. நம்ம போன உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா உன் கூடவே உன் வீட்டில் தான் இருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. ப்ளீஸ் ரேஷ்மா, நான் சொல்றதை கேளு. எனக்கு இங்க இருக்க சுத்தமா மனசே இல்லை. ப்ளீஸ். சரி, முதல்ல உள்ள போ. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் எங்க போலான்னு. போ. இத பாரு, நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கோ, நான் உன்ன சந்தோஷமா வச்சுக்கிறேன். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ என்னை ஏமாத்தவே மாட்ட. அதனாலதான் பாரு, உன்னோட பேச்சையும் நான் ஏத்துக்கிட்டேன். நிஜமாவே நான் உன் கூட வாழ விரும்புறேன்.
அதனால தான் சொன்னேன் நம்ம போன உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியல. ஆரம்பத்திலேயே நீ இதை சொல்லியிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல. என் தப்பு தான் அது, உன் பேச்சு கேட்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரமா கிளம்பலாம். ட்ரெயினை விட்டுற போறோம். வா சீக்கிரம் போலாம். உண்மையிலேயே வார்த்தையில சொல்ல முடியாது, நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ என் பேச்சு கேட்டது நல்லதா போச்சு. ஒண்ணு பண்ணலாம், முதல்ல நாம கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் வீட்டுக்கு போலாம். சரி பண்ணலாம். முதல்ல ஏதாவது கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் வீட்டுக்கு போகலாம். இங்கே பக்கத்துலயே ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி. என்னாச்சு? ரேஷ்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஓ அப்படியா? சரி, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். ஆனா நீ இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. இப்போது என்ன நம்பு. இந்தா நீயும் குடி. போலீஸ் இங்க என்ன பண்றாங்க? வாங்க மேடம் ஸ்டேஷனுக்கு. ஏன்? அமித்தை கிட்னாப் பண்ண குற்றத்துக்காக. இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. இவர் என் புருஷன், நான் ஏன் இவரை கிட்னாப் பண்ண போறேன்? அமித், நீயே அவங்க கிட்ட சொல்லு. சார், இவ தான் என்ன கிட்னாப் பண்ணான். அதை விட என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணான். கூட்டு போங்க இவள. என்ன உளறிட்டு இருக்க நீ? கவலைப்படாதப்பா, அம்மா வந்துட்டு நல்லதா போச்சு. அமித்தை தேடிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தது. அதான் அமித் சரியான சமயத்துல கால் பண்ணும்போது நாங்களும் இங்க வந்துட்டோம். பையனோட அம்மா வந்துட்டீங்கல்ல, உங்க பையன் பண்ண காரியத்தை கேட்டீங்க, அவமானத்துல தூக்குல தொங்கிடுவீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எப்படி என் அப்பாவி புள்ளைய உன் வலையில சிக்க வச்சேன்னு. ஆனா இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டி, உனக்கு வெக்கமா இல்ல? உன் வயசுல பாதி வயசுல இருக்கிற இந்த பையனோட இந்த மாதிரி செயல் ஈடுபட்டதுக்கு. இன்ஸ்பெக்டர் சார், இவளை இழுத்துட்டு போங்க. கைது பண்ணுங்க இவங்கள.